என் பேர் கவிதா. திருச்சியிலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த அம்மா அம்மாவை வந்து நான் குருவை அடைஞ்சு 1 வருஷம் ஆச்சாம்மா. 1 வருஷம் ஆச்சு நான். இந்த டைமில் தான் நான் பார்த்தது. அப்போ இந்த 1 வருஷத்தில் நான் வந்து இந்த மலர் மருந்தை பற்றி நான் நிறையா அம்மாக்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டு அது மூலிமா நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து அம்மாட்ட கவுன்சிலிங்கிட்ட ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அம்மாட்ட வந்தது வந்து ஒரு நல்ல குருவுனா எத்தனை மணி நேரம் பேசுவாங்கங்கிறது வந்து அம்மா வந்து ஒரு 1/2 இல்லை 1 ஹவர் இருந்தால் கூட பேசி நம்மக்கிட்ட ப்ராப்ளத்தை வந்து என்னென்னு முதல்ல கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கான சொல்யூஷன் வந்து அது கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ராப்ளமாக நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் பசங்களோட ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னோடய ப்ராப்ளமாக இருந்தாலும் நானே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தைரியம் எதுவாக இருந்தாலும் நம்மளால் பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இப்போ ஜாதகமும் சக்கராவும் சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ அதில் எனக்கு ஒரே ஒரு டவுட்டுமா, இப்போ நம்ம உடம்புல சக்கராலாம் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு சக்கரை நமக்கு ஒரு ஆக்டிவேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா மலர் மருந்து கொடுத்து அதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாமா? ஜோதிடமும் மலர் மருத்துவம் அப்படின்னு நம்ம ஒரு வகுப்பு எடுப்போம். அதில் நம் உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் ஆக்டிவேட் அப்படின்றதை விட சரியான வார்த்தை, ஏன்னா ஏற்கனவே ஒன்று இருந்தால் தான் அதை ஆக்டிவேட்டோ டீஆக்டிவேட்டோ பண்ண முடியும் நம்மக்கிட்ட இல்லையா. அது சரியாக சுழற்சி இல்லாமல் இருந்தால், எப்படி ஒரு டயர் ஒரு வீலில் ஏதாவது அந்த சருகுகள் இலைகள்லாம் மாட்டிருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும். நம்மளுடைய சக்கரங்கள் உடனே ஒரு காமெடிக்காக சொல்லுவாங்க, உடம்புல எங்கே சக்கரம் இருக்குது சுத்த வைங்க அப்படின்னு ஒரு விளையாட்டுக்காக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் சொன்னாலும் உடம்பில் 7 சக்கரங்கள் இருக்குது, அது எல்லாமே சுற்றிட்டுருக்குது அப்படின்றது யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். இன்றைக்கு அறிவியல் உலகமும் ஒத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 7 சக்கரங்களும் நல்ல ஆக்டிவேட்டில் இருக்கணும், நல்லா சுற்றணும் அப்படின்றதை விட ஒரு சக்கரம் ரொம்ப நல்லா இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் மலர் மருத்துவத்தில் அதற்கும் வாய்ப்பு உண்டு. இது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்சாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்தார். ஆனால் சக்ராவுக்கான ஃப்ளவர்ஸை கண்டுபிடிச்சது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் இல்லை. அவரும் லண்டனை சேர்ந்த மற்றொரு டாக்டர் ஃபிலிப்னு சொல்லிட்டு நாமல் நம்முடைய வகுப்பில் அதை பற்றி விளக்கமாக புரியும் வகையில் எளிய முறையில் கற்றுத்தரப்படும்.